வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மார்ச் 19 ஒரு முக்கியமான ஒரு நாள். அதாவது குழந்தைகளிடையே வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக இந்த நாளை உலகம் முழுக்க பின்பற்றுகிறார்கள். மார்ச் 19 இன்டர்நேஷ்னல் ரீட் டு மீ டே என்று சொல்கிறார்கள். அதாவது எனக்கு வாசித்து காட்டு என்று அதை தமிழில் சொல்லலாம். இதனுடைய பொருள் என்பது என்ன? அதாவது ஒரு காலத்தில் தாத்தாக்கள், பாட்டிகள், பேரக்குழந்தைகளுக்கு கதை சொல்வது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு மரபாகவே இருந்திருக்கிறது. சில சமயம் பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு கதை சொல்வதை நாம் வழக்கமாக கொண்டிருக்கிறோம். உங்களில் பலர் அப்படி சிறு வயதில் கதைகள் கேட்டு வளர்ந்தவர்களாக இருப்பீர்கள். நானும் கூட அப்படித்தான். ஆனால் காலப்போக்கில் கதை சொல்லுகிற மரபு என்பது மறைந்து போய்விடுகிறது. கதை சொல்கிற மரபு மறைந்து போவதன் விளைவாக என்ன நடக்கிறது என்று பார்த்தால், குழந்தைகளுடைய அந்த கற்பனைத்திறன், இளம் வயதில் அவருடைய கற்பனைத்திறன், அதே போல் அவர்களுடைய புனைவு ஆற்றல், இது எல்லாமே மிகவும் குறைவுபட்டதாக மாறிவிடுகிறது. வீட்டில் கதை சொல்பவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறார் என்று பொருள். ஒரு ஆசிரியர்களுக்கு நிகரானவர்கள் கதை சொல்பவர்கள். அப்படிப்பட்ட நிலையில் உலகளாவிய அளவிலேயே இந்த போக்கு இவ்வாறு தான் இருப்பதை நாம் பார்க்கிறோம். கதை சொல்லக்கூடியவர்கள் மறைந்து வருகிறார்கள். வீட்டில் தாத்தாக்கள், பாட்டிகள் இல்லாத தனி குடும்பங்கள் நிறைய உருவாகிவிட்டன. இந்த சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு கதை சொல்லும் மரபை காப்பாற்றுவது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையாகவும் சவாலாகவும் மாறியிருக்கிறது. அதற்காகத்தான் இந்த நாள். இந்த நாளில் குழந்தைகளுக்கு பெரியவர்கள் கதை சொல்ல வேண்டும். கதை புத்தகங்களை வாசித்து காட்ட வேண்டும். அப்படி செய்வதன் மூலமாக இதை ஒரு பெரும் இயக்கமாக மீண்டும் நாம் உயிர்ப்பிக்க முடியும். அதற்காகத்தான் இந்த நாளை உலகம் முழுக்க கொண்டாடுகிறார்கள். நீங்கள் இந்த நாளில் உங்கள் குழந்தைகளுக்கு கதைகளை சொல்லுங்கள், கதை புத்தகங்களை படித்து காட்டுங்கள். இதன் மூலமாக அவர்களுடைய அந்த புத்தகம் வாசிக்கும் ஆர்வம் மேம்படும். நீங்கள் ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு கதையை சொன்னால் அவர்கள் நாளை அந்த புத்தகங்களை அவர்களே தேடி பிடிப்பார்கள். இன்னொன்று, கதைகளை கேட்கிற போது குழந்தைகளுடைய மொழி ஆற்றலும் கற்பனை ஆற்றலும் பெருமளவிற்கு அதிகரிக்கிறது. அதற்கேற்ப குழந்தைகளுக்கு சுவாரஸ்யமான கதைகளை சொல்லுங்கள். அப்படி சொல்லுகிற போது அவர்கள் சிந்திக்க தொடங்குகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் பிற்காலத்தில் ஒரு எழுதுகிறவர்களாகவோ அல்லது வேறு துறை சார்ந்த விற்பனர்களாகவோ வருவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஆசிரியர்களுக்கு கதை சொல்வதில் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. பெற்றோர்களுக்கு இருக்கிறது. ஏன், வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இருக்கிறது. அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டியது, நாம் முதலில் கதைகளை தெரிந்து கொள்வது, பிறகு அதில் எந்த கதைகளை குழந்தைகளுக்கு சொல்வது என்று தேர்ந்தெடுப்பது, பிறகு குழந்தைகளுக்கு அதை எப்படி சொல்வது என்று ஒரு பயிற்சியை மேற்கொள்வது. எல்லோராலும் குழந்தைகளுக்கு எளிதில் கதை சொல்லிவிட முடியாது. குழந்தைகளை ஈர்த்து அந்த கதையின்பால் அவர்களுடைய மனதை ஒன்று செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு கதை சொல்வதில் ஒரு திறமை இருக்க வேண்டும். உங்களுக்குமே ஒரு கற்பனை திறன் இருக்க வேண்டும். அந்த வகையில் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அறிவுரைகளை சொல்கிறோம், ஆனால் கதைகளை சொல்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அறிவுரைகளை விட கதைகள் மேலானவை. அறிவுரைகளை விட கதைகள் குழந்தைகளுக்கு பல்வேறு விதமான பயன்களை அளிக்கின்றன. அவர்களுக்கு அறிவியல் கதைகளை சொல்லலாம், புனைவின் சார்ந்த கதைகளை சொல்லலாம், ஏன் சொந்த கதைகளை கூட சொல்லலாம். ஆனால் கதை சொல்லுகிற போது குழந்தைகளுடைய மனம் விரிவடைகிறது, அவர்களுடைய கற்பனை விரிவடைகிறது. இன்றைய தினத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அல்லது உங்களுடைய அயலில் இருக்கக்கூடிய அண்டை அயலில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கதைகளை சொல்லுங்கள். யார் கதை சொல்கிறார்களோ அவர்கள் குழந்தைகள் மனதில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக, ஹீரோவாக மாறிவிடுகிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தேர்தல் திருவிழா தொடங்கிவிட்டது என்றே சொல்ல வேண்டும். இந்தியாவில் தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா. அது சாதாரணமாக அந்த திருவிழா என்கிற சொல்லை நாம் பயன்படுத்தவில்லை. அதற்கான காரணங்கள் நிறைய இருக்கின்றன. இன்றைக்கு 5 மாநிலங்களில், 4 மாநிலம், ஒரு யூனியன் பிரதேசம் உட்பட 5 இடங்களில் தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த 5 மாநிலங்களிலேயே 15 கோடி பேருக்கும் மேலாக வாக்களிக்க இருக்கிறார்கள் என்பதே எவ்வளவு பெரிய நிகழ்வு அது என்பதை நமக்கு உணர்த்தும். இந்தியா முழுவதும் தேர்தல் நடக்கிற போது இன்னும் வியப்பாக இருக்கிறது, உலகத்திற்கே வியப்பாக இருக்கிறது.
இந்த தேர்தலில் இன்றைக்கு நாம் எல்லோரும் வாக்களிக்கிறோம். 18 வயது நிறைவடைந்த பெண், ஆண், திருநங்கையர், பணக்காரர், ஏழை, படித்தவன், படிக்காதவன் என்கிற எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் வாக்களிக்கிறோம். இது சாதாரண செய்தி தானே என்று கருதலாம். இன்றைய இளைய தலைமுறையினருக்கு இது சாதாரண செய்தி. ஆனால் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால், அதற்கு முன்னால் வரைக்கும் எப்படி இருந்தது? 1950ஆம் ஆண்டு இந்தியா விடுதலை பெற்று நமக்கான குடியரசு நாள், இந்திய அரசமைப்பு சட்டம் வந்ததற்கு பிறகு இது சாதாரணமானது. ஆனால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் நாம் திரும்பி பார்த்தால் எல்லோருக்கும் வாக்களிக்கிற முறை கிடையாது, உலகத்திலேயே கிடையாது. அது யாருக்கெல்லாம் வாக்களிக்கிற உரிமை உண்டு, வாக்காளர்கள் ஆக யார் இருக்கலாம், வேட்பாளர்களாக யார் இருக்கலாம் என்றால் அவர்களுக்கென்று இத்தனை வேலி நிலம் இருக்க வேண்டும், அல்லது இவ்வளவு படித்திருக்க வேண்டும், குறிப்பாக ஆணாக இருக்க வேண்டும் என்கிற இத்தனை நிபந்தனைகளும் இருந்தன. அதுதான் உண்மை. ஏன் சோழர் காலத்திலேயே வாக்களிக்கும் முறை இருந்திருக்கிறது என்றால், ஆமாம், குடவோலை முறை என்று ஒன்று இருந்தது. அது நாட்டை ஆளுவதற்கான வாக்களிக்கும் முறை இல்லை. பலர் அப்படியும் தவறாக கருதுகிறார்கள். உள்ளாட்சிகளை நிர்வகிப்பதற்கான, இன்னும் சரியாய் சொன்னால் அது வெறும் உள்ளாட்சி தேர்தல். நாட்டை ஆளுகிற உரிமை மன்னருக்கும், அவருக்கு பிறகு அவருடைய மகனுக்கும், அதற்கு பிறகு அவருடைய மகனுக்கும் தான் உண்டு. அப்படி குழந்தை இல்லை என்றால் ஒரு யானை இடத்துல மாலையை கொடுத்து விடுவார்கள். அந்த மாலையை அந்த யானை யாருக்கு போடுகிறதோ அவர் மன்னராக ஆகிவிடுவார். மக்களிடம் இல்லாத நம்பிக்கை யானையிடத்தில் இருந்திருக்கிறது என்பது ஒரு விந்தையான போக்கு. சோழர்கள் காலத்தில் இருந்த குடவோலை முறை என்பது வெறும் உள்ளாட்சி நிர்வாகத்திற்கு மட்டும். அதனை தாண்டி அதிலும் எல்லோரும் வாக்களித்து விட முடியாது. இவ்வளவு நிலம் அவருக்கு இருக்க வேண்டும், அல்லது படித்தவராக இருக்க வேண்டும். படித்தவராக என்றால் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், வேத சாஸ்திரங்களை படித்தவராக இருக்க வேண்டும் என்கிற இந்த 2 நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் வாக்குகள் வழங்கப்பட்டன. 19ஆம் நூற்றாண்டில் தான் போராடி பெண்களுக்கான வாக்குரிமை வந்தது. முதலில் நியூசிலாந்தில், பிறகு ஆஸ்திரேலியாவில். 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் ஐரோப்பிய நாடுகளில் வரத் தொடங்கிற்று. ஐரோப்பிய நாடுகளில் சில நாடுகளில் 1950 வரைக்கும் கூட வாக்குரிமை இல்லாத நாடுகள் உண்டு பெண்களுக்கு. நம்முடைய இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் நீதி கட்சியின் ஆட்சியில் 1921ஆம் ஆண்டு பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. இப்படிப்பட்ட எல்லா தடைகளையும் நீக்கி யாராக இருந்தாலும் 18 வயது நிரம்பினால் அவர்களுக்கு வாக்குரிமை உண்டு என்கிற ஒரு பெரிய உரிமையை பெற்று தந்தது நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகுதான். அதற்கு பின்னால் இன்றைக்கு எல்லோரும் வாக்களிக்கிறோம். வாக்களிக்கிறவர்கள் என்ன படித்தவர்களாக இருக்க வேண்டும் என்கிற எந்த வினாவும் இல்லை. முதலாக இந்தியாவினுடைய தேர்தல் நாம் அறிவோம் 1952ஆம் ஆண்டு நடைபெற்றது. இன்னும் சரியாக சொன்னால் 51 கடைசியிலேயே அது தொடங்கிவிட்டது. இப்போது அசாமிலே தேர்தல் நடக்கிறது என்றால் ஒரே நாளில் தேர்தல் நடக்கிறது. முன்பெல்லாம் அப்படி நடத்திவிட முடியாது, மலைகள், காடுகள். எனவே 51 நவம்பரில் தொடங்கி டிசம்பரில் கொஞ்சம், ஜனவரியில் கொஞ்சம் என்று ஏப்ரல் வரைக்கும், 1951 நவம்பரிலிருந்து 52 ஏப்ரல் வரைக்கும் 6 மாதங்கள் இந்தியாவிலே மொத்த பகுதிக்கும் தேர்தல் நடத்தி முடிப்பதற்கான காலம் ஆயிற்று. எனவே தேர்தல் என்பது பல நிலைகளை கடந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு அது ஒரு பெரிய ஜனநாயக உரிமை, ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய உரிமை. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க.
அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவையை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க.
மக்கள் நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாற்றுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதுனா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள், நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தினம் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துருவா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோட உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.